அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாயிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தார், அதுவே இறை நிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தார், அதுவே இறை நிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைவரையும் வாழ்த்தி அன்புடன் இந்த திருப்பலிக்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய கருத்துகள் நிறைவேறும்படியாக நாம் அனைவரும் தந்தையினுடைய விருப்பத்தை அறிந்து தெரிந்து அதன்படி வாழக்கூடியவர்களாக இறை அரசுக்கான பணிகளிலே நம்மையை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை இவங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களோ, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நானும் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டருளினீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரே, முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும்.
ஆண்டவரே உமது பேரன்பையை எங்களுக்கு காட்டியருளும். என் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீ சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். ஆண்டவரே உமது பேரன்பையை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பையை எங்களுக்கு காட்டியருளும். மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 12. உயிருள்ள இறை வார்த்தைகள் 46 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவரது தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு முறை ஒரு தாய் ஒரு குருவிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், எனக்கு ஜெபம் செய்வதெல்லாம் பரவாயில்லை,
ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்றுதான் கடினமாக இருக்கின்றது. அதாவது, இதோ உமது விருப்பம் வருக, இறை அரசு வருக, தந்தையின் திருவுளம்படி அனைத்தும் நடக்கட்டும் என்று சொல்லுவதுதான் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. தெளிவற்ற நிலையில் நான் இருக்கின்றேன். அப்பொழுது அந்த குருவானவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, எதற்காக பயப்படுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, ஒருவேளை கடவுள் எனக்கு இருக்கிற ஒரே மகள் மீது தண்டனையை பொழிந்து விட்டால், அல்லது என்னுடைய வாழ்க்கையில கடவுள் பலவிதமான துன்பங்களை அனுப்பிவிட்டால் என்ன செய்வது, அது கடவுளுடைய விருப்பமாக இருக்குமே, இருக்கக்கூடும் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த வேளையில அந்த குருவானவர் அவர்களை பார்த்து, அம்மா, உங்க பிள்ளை உங்க இடத்துல இது சொல்றான்னு வைத்துக் கொள்வோமே, அம்மா, இது மட்டும் நான் எவ்வளவு தப்பெல்லாம் பண்ணி இருப்பேன், ஆனா இது இன்றையிலிருந்து நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் விருப்பத்தின்படி நீங்க சொல்லுவதை போல நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று உன்னுடைய மகள் சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் இப்படியெல்லாம் எண்ணி பார்க்க முடியுமா? ஆஹா, கிடைச்சிட்டாயா பொண்ணு, நம்ம பிள்ளை, எப்படியாவது இவளுக்கு துன்பங்களை தர வேண்டும், இவளுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை இவளுக்கு அமையக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்களா என்று கேட்கிற பொழுது அந்த தாய், ஐயோ, எப்படி ஃபாதர் முடியும், என் குழந்தையாச்சே, என்னுடைய மகளாச்சே, அவளுக்கு எதெல்லாம் நல்லது நடக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ, அனைத்து காரியங்களும் அவளுக்கு நடக்கும்படியாக நான் எண்ணிக்கொள்வேன் என்று அந்த தாய் அந்த குருவிடத்தில் சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த குருவானவர் மீண்டுமாக அந்த தாயை பார்த்து கேட்கிறார், எந்த வகையில கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய பாதுகாப்பு உங்கள் அன்பை காட்டிலும் குறைவுபட்டு போய்விட்டதா என்று கேட்டாராம். குறைவுபடுமா? கடவுளுடைய அன்பு மனித அன்புக்கு குறைச்சலாக இருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. எப்பொழுதுமே கடவுள் தன்னுடைய அன்பினால நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய திருவுளம் என்று சொல்லுகின்ற பொழுது, இதோ நாம் ஒரு குடும்பத்தை யோசித்து பார்ப்போமே. நம்முடைய குடும்பத்தில் கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், ஒருவர் என்ன நினைக்கிறோம், அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அனைத்து நல்ல காரியங்களும் அவர்களுக்கு அமைய வேண்டும், நானும் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ இந்த குடும்பத்தில் அந்த அளவுக்கு எல்லோருக்கும் நான் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்றோம். அதே போன்றுதான் கடவுளுடைய குடும்பத்திலே கூட நாம் பார்ப்பது, கடவுள் எல்லோருக்கும் நன்மை செய்ய விரும்புகின்றார். எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நற்செய்தியின்படி எதற்காக அழைக்கப்படுகின்றோம்? கடவுளுடைய குடும்பத்தில் உறுப்பினர்களாக மாற, கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்காக இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நாம் எல்லாருமே கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த ஒரு பகுதியை நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் எதற்கு பயன்படுத்துவார்கள்? பாத்தியா, என்ன பாத்தியா, நீங்க கத்தோலிக்கர்கள் மாதாமாவுக்கு பெரிய அளவில் சொல்றீங்களே, ஆனா ஆண்டவரே அவரை பற்றி அவரை உதாசீனப்படுத்துவதை பார்க்கின்றோம், அவருடைய குடும்பத்தை பற்றி பெரிதாக சொல்லாமல் இருப்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்லி நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை, கத்தோலிக்க பாரம்பரியத்தை, கத்தோலிக்க ஏற்புடைமையை, கொள்கைகளை அவர்கள் கேலி செய்யக்கூடும். ஆனால் அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் இந்த வேளையில புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு தெரியும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளுக்கு மிக 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 சிறப்பான ஒரு அந்தஸ்தை நாம் கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் யாருடைய அம்மா, யாருடைய தாய்? இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாக இருக்கின்றார்கள். அதே வேளையிலே நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும்,
மாதாம்மா கடவுள் கிடையாது. தெளிவா இருக்கிறோம் இல்லையா? மாதாம்மா கடவுள் கிடையாது, மாறாக கடவுளை பிரதிபலித்தவர்கள், கடவுளுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பிரிவினை சகோதரர்கள் 2 முக்கியமான காரியங்களை சொல்லுவார்கள். முதலாவதாக நாம் பார்ப்பது, இவர்களுக்கு மற்ற குழந்தைகளும் இருந்தார்கள் இல்லையா? இந்த பகுதியில் சொல்றோம் மற்ற குழந்தைகளும் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடும். நான் பார்க்கிறேன் நம்முடைய புதிய ஏற்பாட்டில 10 இடங்களிலே இயேசுனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ற வார்த்தையெல்லாம் வருகின்றது. இதை நாம் முதலில் கிரேக்க மொழியில எழுதுகிற பொழுது, கிரேக்க மொழியில் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை அடல்போஸ் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையானது தாராளமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் பேசிய எபிரேய மொழி, அரமாய்க் மொழி, இந்த மொழிகளில் கூட கசின் என்று சொல்றோம் இல்லையா, அந்த உறவை வெளிப்படுத்துகிற வார்த்தையும் கிடையாது. ஆக இந்த ஒரு வார்த்தையானது உடன் பிறந்தவர்கள், ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள், அதே போன்று the first cousins, நெருங்கிய உறவிலே இருக்கின்றவர்கள், அதிலும் இப்பொழுது குடும்பத்தை விட்டு வெளியே நல்ல உறவோடு இருக்கின்றவர்கள், இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கிற வண்ணமாக இதோ சகோதரர்கள் சகோதரிகள் சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் நமக்கு தெளிவாக தெரியும், பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு கரித்தரித்து இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் நான் பார்க்கிறோம். மத்தேயு 1:18-25, லூக்கா 1:26-38 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். மற்ற இடங்களில் எங்கேயுமே கன்னி மரியாள் இன்னொரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்று எங்கேயுமே நம்ம பார்ப்பது கிடையாது. ஆகவே நாம் பார்ப்பது இயேசு கிறிஸ்துவை மட்டும் இவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள். இன்னொரு காரியம், ஆண்டவரை இதோ சிலுவையிலே அறைகின்ற பொழுது, ஆண்டவருடைய இறப்பிற்கு முன்பாக அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தன்னுடைய தாயை யாரிடத்திலே ஒப்படைக்கிறார்? யாரிடத்துல? புனித யோவான் இல்லையா, அவரிடத்துல ஒப்படைக்கின்றார்கள். சாதாரணமாக யூதர்களுடைய சட்டப்படி, வழக்கப்படி இதோ ஒரு விதவை தாய் இருக்கின்றார்கள், கணவனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் யாருடைய பொறுப்பிலே விடப்படுவார்கள்? பெரிய மகன் இல்ல, குடும்பத்திலே யார் பெரிய மகனாக இருக்கின்றாரோ அவருடைய பொறுப்பிலே தான் விடப்படுவார்கள். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் சூசேப்பருடைய ஒரே மகனாக இருப்பதால, சப்போஸ் அவருக்கு வேறு சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள், இரத்த உறவு இருந்ததென்றால் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவரை கூப்பிட்டு, இதை பாருமா, நான் இறக்க போறேன், நீ என்ன பண்ணு, அம்மாவை பார்த்துக்கொள் என்று சொல்லி இரத்த உறவிலே இருந்த சகோதரத்தில் கொடுத்து இருக்கலாம். ஆனால் இயேசு அவ்வாறு செய்யவில்லை. காரணம், யாரும் இல்லை என்று எண்ணி பார்க்கின்றோம். ஆகவே தான் தன் அன்புக்குரிய சீடரிடத்தில் தன்னுடைய தாயை விடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியில பார்க்கிற பொழுது அன்னை மரியாளுக்கு பிறந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அதே போன்று நம்முடைய அன்னை மரியாள் ஏதோ பயாலஜிக்கல் மதர் இல்லையா, பிள்ளையை பெற்றெடுத்ததுனால தான் தாய் என்ற ஒரு நிலை அல்ல, மாறாக அதையும் தாண்டிய விதத்திலே நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தையை இவர்கள் உள்வாங்கிக் கொள்ளுகின்றார்கள், எந்த அளவுக்கு தந்தையினுடைய திருவுளப்படி நடக்கின்றார்கள். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே இதோ இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார்களே, இறை வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்களே, மீட்புக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார்களே. இந்த தாய் இதோ ஆண்டவருடைய ஆன்மீக தாயாக, ஸ்பிரிச்சுவல் மதர் என்று சொல்கின்றோமே, இந்த ஆன்மீக தாயாக இருப்பதையும் நாம் காணுகின்றோம். எந்த அளவுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சரியாக தெரியாமல் இருந்த காலத்திலும் ஆண்டவரை, கடவுளை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, இறைவனுடைய திருவுளத்தை நம்பி, அதற்கு ஏற்ற வண்ணமாக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த இந்த ஒரு தாய், நமக்கு தெரியும், கடவுளுடைய விருப்பத்தின்படி, தந்தையினுடைய விருப்பத்தின்படி எப்பொழுதும் பணி செய்தவர்கள்.
கடவுளுடைய வார்த்தையை கேட்டவர்கள், கடவுளுடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டியவர்கள். ஆகவே இந்த ஒரு தாய் தான் இந்த வேளையிலே ஆண்டவரை சந்திக்கின்றார்கள், ஆண்டவரை சந்திக்கின்றார்கள். ஆக இந்த வேளையிலே நாம் பார்க்க வேண்டியது தாயை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக இந்த தாயையும் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற அனைவரையும் ஆண்டவரை செய்கிறார். நல்ல ஒரு முன்மாதிரியாக, நல்ல ஒரு ரோல் மாடலாக நமக்கு முன் நிறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் எவ்வாறு என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தின்படி வாழ்கின்றார்களோ அதுபோன்று யாரெல்லாம் தந்தையினுடைய விருப்பத்தின்படி வாழ்கின்றார்களோ தன்னுடைய குடும்ப உறவை என்ன செய்கிறார்? இப்பொழுது தாய் என்ற குடும்ப உறவை இதோ பன்மடங்காக உயர்த்தி கடவுளுடைய ராஜ்யத்தில், கடவுளுடைய அரசில் யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அவரின்படி வாழ்கின்றார்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள் என்று சொல்லி இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இன்றைய தினம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். இதோ என் கடவுளாகிய என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அன்னை மரியாளும் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இதோ சொல்லுவது, இதோ தந்தையினுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி வாழ்ந்தேனே, அதே போன்று நீங்களும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ, உங்களுடைய சமூக வாழ்க்கையை வாழ வாருங்கள் என்று சொல்லி நம்முடைய தாய் நம்மை அழைக்கின்றார்கள். புனித அந்தோனியாரும் அவர்தான் கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தார் இல்லையா? அவரும் இன்று நம்மை அழைக்கின்றார். நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்களே, ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும், அதாவது தந்தையின் விருப்பத்தை உணர்ந்து பாருங்கள், தந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடியாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி அவரும் நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்ப்போம். எரேமியா 29:11 பார்க்கிறோம், உங்களுக்காக வல்லமை நிறைந்த திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். இல்லையா? அழிப்பதற்காக அல்ல. என்னுடைய விருப்பம் நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்பதல்ல, மாறாக நீங்கள் முழுமையான வாழ்வு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறை விருப்பம் என்று சொல்லி இதோ ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். 1 தெசலோனியர் 5:16 வரை பார்க்கின்றோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இரண்டாவது இடைவிடாது செபியுங்கள், மூன்றாவது எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். அதோட முடியாது கிடையாது இது, இல்லையா? கிறிஸ்து இயேசுவுக்குள், அதான் முக்கியம் இல்லைங்களா? சொல்றது கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள் இறை வேண்டுதல் செய்ய வேண்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் திருவுளம் என்று வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்வு இறை நற்செய்தியின்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் இறை விருப்பத்தை, தந்தையினுடைய திருவுளத்தை உணர்ந்து வாழ்வதற்காக, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக, நன்றி கூறி வாழ்வதற்காக, ஜெபிக்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மக்களாக நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது நம்மையும் இறைவன் சொல்லுவார், நீதான் என்னுடைய தாய் என்று ஆண்டவர் சொல்லுவார், நீதான் என் சகோதரன் என்று ஆண்டவர் சொல்லுவார், நீதான் என்னுடைய சகோதரி என்று ஆண்டவர் சொல்லுவார். காரணம், நாம் கடவுளுடைய விருப்பத்தின்படி, இறை திட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்காக இறை அருளோடு வாழ விரும்புகின்றோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனை உணர்ந்து பார்த்து தந்தையினுடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் வாழ இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தையின் விருப்பத்தின்படி வாழ, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதற்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை
இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நீங்கள் அனைவரும் கூற வேண்டிய பதிலுரை: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார், அவர் என் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டார் என்ற வார்த்தைக்கு இணங்க எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு திருச்சபையை கட்டி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று மொழிந்த எம் இறைவா, எம் அந்தோணியாரின் நலனை நாடி வருகின்ற பக்தர்கள் அனைவரின் வேண்டுதல்கள், எண்ணங்கள், கவலைகள், குடும்பத்தின் பிரச்சனைகள், குழந்தை வரங்கள், திருமண வரங்கள், உடல் நோய்கள் அனைத்தையும் கண்ணோக்கி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற உமது இறை வார்த்தைக்கு இணங்க எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் துறந்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் வாழ்வு முன்னேற்றம் அடைய உதவி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரின் துணை கொண்டு என்னால் அனைத்தையும் செய்ய சக்தி உண்டு என்று மொழிந்த எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருட்தந்தையை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் இறையாட்சியின் மதிப்பீடுகளை உணர்ந்து மக்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும்படியாகவும் இறையாட்சியில் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். நமது நாட்டில் சமாதானம் பெருகுவதற்காக, நல்ல புரிதல் வளருவதற்காக, ஏழை எளிய மக்களுக்காகவும் இந்த நிலையிலே நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையை இறைவா, உம்மை நாங்கள் போற்றி ஸ்துதித்து ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இதோ இன்று நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தந்தையின் விருப்பத்தின்படி வாழ்வதற்காக, இறை வார்த்தையை நம்பி வாழ்வதற்காக எங்களை அழைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய தூய ஆவியானவருடைய வல்லமையினால எங்களை நிரப்பும். ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இதோ பரிசுத்த ஆவியானவருடைய நெருப்பு எரிவதாக. இதோ நாங்கள் அனைவரும் உற்சாகத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எல்லா சூழல்களிலும் எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருளை தந்தருடும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உடைந்த உள்ளம், உனை தேடும் நெஞ்சம், உமக்கு பலியாய் தருகின்றேன் நானும். உடைந்த உள்ளம், உனை தேடும் நெஞ்சம், உமக்கு பலியாய் தருகின்றேன் நானும். உந்தனருளும் உந்தனருளும் ஆசீரும் சேர்ந்து உன்னத பலியாய் மாற்றிடுமே, உவந்தனை ஏற்றிடுமே. திருப்பலியில் என்னை தந்திடுவே, நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாகிடுவே. எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும்
அர்ப்பணமாக்கிடுவே நானும் அர்ப்பணமாகிடுவே திருப்பலியில் என்னை தந்திடுவே நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே திருப்பலியில் என்னை தந்திடுவே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையாற்றின் நலனுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளோம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்கம் மிகுதியினால் எங்களை மீட்டருளு நீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள் ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அப்பமீது அப்பாவில் இணைக்குது. சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நிற அப்பமீது விண்ணகம் தருவது. ஆசையை தகர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது. தெய்வீக அப்பமீது 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 அப்பாவில் இணைக்குது. சின்னம் சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே.
கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தையின் விருப்பத்தின்படி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.